I was born to be a fighter, had these dreams and desires. I would be something better, energy, got a fire in my soul to keep burning. ஹே கைஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க டிராகன் மூவியில் வர இன்டர்வல் சீனை எப்படி ரொம்ப சிம்பிள் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிஞ்சாலும் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வித் ரெஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இந்த எடிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஒரு ஃபுட்டேஜ் வந்து இருக்கணும். ஸோ அந்த ஃபுட்டேஜை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கேமரா, ஃபோன் எதுவாக இருந்தாலும் சரி ஸ்டேபிளாக வந்து செட் பண்ணிங்க ஒரு இடத்துல. ஸோ ரொம்ப ஷேக் எஃபெக்ட் இல்லாமல். ஸோ ஃப்ரேம் வந்து நீங்கள் முன்னாடி சூஸ் பண்ணுறங்க. ஸோ உங்கள் காலேஜா இல்லை வேறு எங்கே ஃப்ரண்ட் சைடா எங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா காலேஜ் விசிபிளாக இருக்கும், சேம் டைமில் நேமும் தெரியும். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து ஃப்ரேமில் வந்து அந்த பர்சன் ரொம்ப லாங்காகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கிட்டேயும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்குமே பார்த்துங்க. முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிளிப் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிளிப்பை வந்து ட்ரை பண்ணி தான் ஃபைனலாக ஒரு கிளிப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங்கோட சில டிப்ஸ் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எடிட்டிங்குள்ளே போயிடலாம். ஓகே, எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ Kinemaster ஆப் தான். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ Capcutல எடிட் பண்ணலாமே, என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, Capcutல நம்ம எடிட்டிங்லாம் ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைமில் எனக்கும் அந்த இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு நான் அதை பண்ணலை. ஸோ கொஞ்ச நாள் ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறம் Capcutல பண்ணலாம். ஆனால் Kinemasterல நீங்கள் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு Capcutல வருது அப்படின்னா நீங்கள் Capcutல கூட பண்ணுங்கள், சேம் ஆப்ஷன்ஸும் அதுலேயே இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டுத்தில் எது வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை ப்ரோ நான் வேறு ஆப்பில் ட்ரை பண்ணுறவங்க கூட சிம்பிள் எல்லாத்துலேயும் சேம் தான். ஏன்னா நான் சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க போகிறேன், எல்லா ஆப்லாம் ட்ரை பண்ணுற மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து வருவார். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு போட்டுட்டு மேலே அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 4 செகண்ட்ஸ் ஃபுட்டேஜ் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ கம்மியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கடைசியில் வந்து வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து கேப்சர் அண்ட் சேவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். எது ப்ரோ இதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஓவரால் எந்த ஸ்க்ரீனுமே இருக்காது, உள்ளே இருக்க அந்த குட்டியாக பாக்ஸ் இருக்குல்ல, நம்ம அந்த வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ மட்டும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே எடிட்டே ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் Kinemaster ஆப்பில் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துருப்பீங்க, ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்தீங்களே, சேம் அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எஃப்எக்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். எஃப்எக்ஸ், பிஎன்டபிள்யூ, பிளர்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மேஜிக் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு மட்டும் உங்களுக்கு நெட் யூஸ் பண்ணுற சொல்ல மாதிரி கேட்கும். ஏன்னா பிக்சார்ட்டில் எல்லா ஆப்ஷனும் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த எதிர்கல மேஜிக்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டை ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மேலே உங்களுக்கு ஃப்ளோரா அப்படின்னு இருக்கும். ஃப்ளோரா ஜஸ்ட் இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபில்டர் வந்து உங்களோட ஃபோட்டோவில் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ சேம் கார்ட்டூன் மாதிரி வரும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும், மேலே டாப்பில் அதை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லேட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ட்ரா கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ இது கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் இமேஜ் அப்படின்னு இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ஸோ அடுத்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும். இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சார்ட்டில் இப்போது எடிட் பண்ணோம்ல, ஸோ கார்ட்டூன் மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த ஃபோட்டோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்கேன் பண்ணோம். ஸோ பர்சனை தனியாக வந்து நம்மளுக்கு பிரித்து கொடுக்குறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பர்சனை கரெக்டாக வந்து தனியாக பிரித்து கொடுத்துருச்சு. பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும், கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதில் சேவ் டு கேலரின்னு இருக்கும், கேலரி. ஸோ இது கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம Kinemaster ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Kinemaster ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணோம்ல, இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தோம்ல, அந்த வீடியோ தான் சேம் வீடியோ தான் இது. ஸோ நான் வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மீடியா அப்படின்னு இருக்குல்ல, மீடியா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்சார்ட்டில் இப்போ ஒரு ஃபோட்டோவை காட்டுற மாதிரி எடுத்தீங்களே, எடிட் பண்ணிங்கல்ல, அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துங்க. ஸோ இந்த ஃபோட்டோ தான் வந்து நம்ம பிக்சார்ட்டில் கார்ட்டூன் மாதிரி சேஞ்ச் பண்ண ஃபோட்டோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நார்மல் வீடியோ. ஸோ ஓகேவா, உங்களுக்கு கன்ஃபியூஷன்லாம் இல்லைல்ல. இப்போ 2 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க, ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோக்கும் சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரான்சிஷனில் நம்ம ஒரு ட்ரான்சிஷனை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ என்ன ட்ரான்சிஷன் ப்ரோ கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், ப்ரஷ் லேப்ஸ்ன்னு இருக்கும். ப்ரஷ் லேப்ஸ். ஸோ இந்த ப்ரஷ் லேப்ஸ்ன்றது ஜென்ரலாக உங்கள் ஃபோனில் இருக்காது. ஸோ Kinemasterல நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் மோர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நான் இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, மேலே டாப்லேயே. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நேம் வந்து சர்ச் பண்ணால் போதும். என்ன நேம் ப்ரோ அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதை எடுத்துகிட்டு வரேன் இருங்க. ப்ரஷ் லேப்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டுருக்கும். ஸ்க்ரீன்லேயும் இருக்கும். சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்லேயும் வந்து நான் பின் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் செக் கூட பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ப்ரஷ் லேப்ஸ்ன்றதை டவுன்லோட் பண்ணிங்க. ஒரு கேபி மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்க ஒரு கேபி தான் இருக்கும். ஸோ அந்த கேபி டவுன்லோட் பண்ணுறேங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி இங்க் ஸ்ப்ளாஷ் மாதிரி வரும். ஸோ வீடியோ வந்து மேலே பாருங்களேன், நம்ம வீடியோ தெரியுதா, அப்ளை ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ அப்படியே வந்து லிங்க் ஸ்ப்ளாஷ் மாதிரி வந்து அந்த வீடியோ வந்து கார்ட்டூன் எஃபெக்ட் வந்து கரெக்டாக அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த மூவிலையும் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து 1.5 செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ அதை கம்மி பண்ணி 1 செகண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு வருங்க. புரியுதுல்ல? ஸோ இது அதோட டைமிங்கு. ஸோ டைமிங்கே கம்மி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், ரொம்ப எதுவும் பண்ணல. ஓகேவா, நெக்ஸ்ட் பேக் வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, நம்ம கார்ட்டூன் மாதிரி செஞ்சோம்ல, அந்த ஃபோட்டோவோட லைட்டாக கொஞ்சமாக வந்து நவுத்துங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. தெரியுதா, ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மீடியா அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபோட்டோ ரூம் ஆப்பில் பர்சனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்தீங்களா ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஸோ இந்த ஃபோட்டோ தான் அது. ஸோ தெரியுதா பாருங்கள், நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு வரேன். ஸோ பர்சனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்தோம்ல, இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து பின்னாடி கரெக்டாக வந்து செட் பண்ணணும், எந்த ஆங்கிள் மாறக்கூடாது. அந்த ஆல்ரெடி இருக்க பர்சனுக்கு மேலே அப்படியே வந்து ஓவர் லெவலாக செட் பண்ணணும், கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ நம்ம கேப்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கரெக்டாக போய் செட் ஆகிடும். ஸோ நம்ம நிறைய வீடியோவில் வந்து அது பண்ணியிருப்போம். அந்த பேசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கரெக்டாக போய் ஃப்ரேம் வந்து செட் ஆகும். சேம் அதே மாதிரி கேப்கட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோட்டோட லென்த்தை வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் தள்ளி விட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஆஃப் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுன்னு இருக்கும், ஒரு ஃபுல் ஒயிட் மாதிரி. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவே வந்து அந்த நம்மளோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணிடும். ஓகேவா, நம்ம எந்த இதுவுமே வந்து டச் பண்ண தேவையில்ல, கரெக்டாக வந்து இதுவே செட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ தெரியுதா, இந்த வீடியோ முடிஞ்சு கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோ வந்து வரும். சேம் டைமில் நம்ம அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பர்சனும் வந்து அப்படியே இருப்பாங்க. ஸோ எந்த இதுவும் சேஞ்சஸும் இருக்காது, கரெக்டாக செட்டாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஸோ முடிஞ்சது பார்த்தீங்கன்னா பொறுமையாக சொல்லித்தரேன், ஸோ நீங்கள் கவனிங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, நம்ம கீழே ஒரு பர்சன் ஆட் பண்ணோம்ல, அந்த பர்சனோட ஸ்டார்டிங் வந்து வந்திருக்கேன். கரெக்டாக கிளிக் பண்ணி ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் ட்ராகன்ஸ், ஸோ இதை தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக கவனிங்க. உங்களுக்கு புரியலாம் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள், நான் இருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்க சாய்ச்ச மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேவா, தெரியுதுல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட தலை வந்து பின்னாடி இருக்கும், ஃபோட்டோவே ஃபுல்லாக பின்னாடி இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டு தான் முன்னாடி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட லென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம அந்த இது இருக்குல்ல, எப்படி சொல்கிறது, ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து முடியுதில்ல. ஸோ காட்டுறாருங்களா, ஸோ அப்படியே இங்க் ஸ்ப்ளாஷ் மாதிரி வந்து அந்த எஃபெக்ட் ஃபுல்லாக எந்த இடத்துல ஃபுல்லாக வந்து கவர் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக வந்து கார்ட்டூன் மாதிரி எந்த இடத்துல கரெக்டாக வருதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு குட்டியாக ரவுண்டு மாதிரி இருக்கும், கீ ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க.
கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ குட்டியாக ரவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ தெரியுதான்னு பாருங்களேன். இப்போ தெரியுதா? ஸோ குட்டியாக ரவுண்டு மாதிரி இருக்குல்ல, இந்த ரவுண்டும் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துருங்க. அந்த ஃபோட்டோவோட ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் தள்ளி மட்டும் விட்டால் மட்டும் போதும். புரியுதா? ஸோ நடுவில் இருந்தது நம்ம கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தள்ளி விட்டாச்சு. ஸோ இப்போ அதுக்கு ஃபோட்டோவில் சுத்தமாக இல்லை. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். தெரியுதா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து அப்படியே ரைட்டில் டக்குன்னு வந்து நிற்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பர்சன் வந்து நம்ம மறைஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பேக்வேர்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பர்சன் ஃப்ரண்ட்டில் வந்துருவாங்க. டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி போயிடும். ஸோ தெரியுதா? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். தெரியுதா? ஸோ உங்களுக்கு புரியுதுல அந்த டெக்ஸ்ட்டை வந்து எப்படி கீ ஃப்ரேம் கொடுத்து ஆட் பண்ணோன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். கீழே ட்ராகன் அப்படின்னு சொல்லி இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து வந்துடுறேன். செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லேயர் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மீடியாவுக்கு போகிறேன். நம்ம அடுத்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன். ட்ராகன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதோட லென்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். அதான் அந்த ட்ராகன் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட்டோட ஃபோட்டோ வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ட்ராகன்ற நேம் வந்து இந்த இடத்துல இருக்கணும். கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துருப்போம். அந்த கீ ஃப்ரேம் எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு பார்க்கணும். எப்படி ப்ரோ அதை பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்க ஃபோட்டோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த ரைஸ் ஆஃப் ட்ராகன்ஸ் ஓகேவா, அந்த இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ரவுண்டு தெரியும் பாருங்கள். தெரியுதா? ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு மார்க்கிங் பாயிண்ட். கரெக்டாக இந்த இடத்துல வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகன்ற ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அகைன் சொல்கிறேன். ஸோ குறிப்பாக கவனிங்க. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ரவுண்ட் இருக்கும் கீ ஃப்ரேம். அதை கொடுத்துட்டு ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோட ஃப்ரண்ட்டில் வந்துடுறோம். எதுவும் பண்ணல, ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் தள்ளி விட்றோம். ஏன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்க ஃபோட்டோவை லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வர மாதிரியும் கீழே இருக்க ஃபோட்டோவை ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். தெரியுதா? ஓகேவா? ஸோ கீ ஃப்ரேம் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக வரும் பாருங்களேன். ஸோ பக்காவாக இருக்குல்ல? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது லைட் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு எந்த இடத்துல கரெக்டாக வந்து நிற்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ப்ளே ஆகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு இடத்துல வந்து நிற்கும் அந்த வேர்ட்ஸு. ஸோ நிற்குதா? இந்த இடத்துல கரெக்டாக வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே லேயர் கிளிக் பண்ணுறேங்க. இதில் மீடியாவுக்கு போயிடுங்க. நான் ஒரு லைட் எஃபெக்ட் வந்து தரேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போக போக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த லைட்டாக வந்து சாய்ச்ச மாதிரி வச்சுருங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பெருசாக்கிடுங்க. ஸோ கரெக்டாக வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்ட் அப்படின்னு இருக்கும். பிளெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லைட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளாக் கலர் ஃபுல்லாக வந்து போயிடும். இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். அந்த மின்னல் எஃபெக்ட் மாதிரி வருதா? பட் நம்ம அந்த மின்னல் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் பின்னாடி இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதை கொடுக்கலாமா? ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்னல் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க லாஸ்ட்டாக இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பேக்வேர்டு அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்னல் எஃபெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் வரும் பாருங்களேன். தெரியுதா? பக்காவாக இருக்குல்ல? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ரொம்ப நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் சினிமாட்டிக் ஃப்ரேம் மாதிரி செட் பண்ணலாமா? ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக் லைன்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணுறேங்க. மீடியாவுக்கு போயிட்டு நான் ஆல்ரெடி சினிமாட்டிக் ஃப்ரேம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சினிமாட்டிக் ஃப்ரேமை ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த பாக்ஸை நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணணும். ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு பாக்ஸ் மாதிரி. ஜஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், ஒரு ஃபுல் ஒயிட் மாதிரி. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக போய் செட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது. ஸோ எப்படி சொல்கிறதா, இது நார்மலாக இருந்தது. தெரியுதுல? ரொம்ப நார்மலாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக சினிமாட்டிக் லுக்குக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ புரியுதா? அந்த ஃப்ரேம் ஆட் பண்ணக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணலாம். இன்னும் நம்ம ஆடியோ ஆட் பண்ணல. ஸோ ஆடியோ ஆட் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்சன் வருவார், ஐடி கார்டு போடுவார், அப்படியே மேலே பார்ப்பார். கரெக்டாக வந்து கார்ட்டூன் எஃபெக்ட் மாதிரி வந்து ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ சூப்பராக இருக்குது பார்க்க. நெக்ஸ்ட் வந்து ஆடியோ ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியமான பார்ட்டே தான். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸோ இந்த ட்ராகன் வருதுல்ல,
அந்த கார்ட்டூன் எஃபெக்ட் மாதிரி வருதுல்ல, கரெக்டாக அந்த இடத்துல ட்ராக் பண்ணி வச்சுங்க உங்களோட கர்சரை. செட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பிஜிஎம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தனியாக வந்து. ஸோ அந்த பிஜிஎம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ மெட்டீரியல்லாம் எங்கே வச்சிருக்கேன், எங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளேயே சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆடியோ தான் அது. ஸோ இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். ஸோ இந்த ஆடியோவில் பாருங்களேன், இந்த இடத்துலலாம் வந்து அப்படியே வேர்வ்ஸ் கம்மியாகிட்டு வரும். வேர்வ் மாதிரி இருக்கும். வேர்வ்ஸுன்றது ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்வுன்னுவாங்க. எந்த இடத்துல கம்மியாகிட்டு வரும், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ பீட் அதிகமாகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல வந்து செட் பண்ணிங்க கர்சரை. செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் அப்படின்னு இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் டு லெஃப்ட்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எல்லாமே அந்த கட் ஆகிடும். ஸோ நீங்கள் எது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களோ அது வரைக்கும் கரெக்டாக அப்படியே இருக்கும். ஸோ நம்ம எடுத்துகிட்டு வரதான் போகிறோம் அந்த பேலன்ஸுக்கு ஆடியோவை. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆடியோ வந்து நம்ம செட் பண்ணணும். ஏன் ப்ரோ இந்த ஆடியோ வரைக்கும் கட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடியோலேருந்து தான் அந்த டெக்ஸ்ட் டு இமேஜ் வரும்போதும் அந்த பர்சன் வந்து அந்த இன்டர்வல் சீனில் கொடுக்கும் போதும் கரெக்டாக அந்த சவுண்ட் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து அந்த பர்சனோட அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து வரும். ஸோ அதுக்காக தான் அந்த இடத்துல ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் இழுத்தோம்னா பேலன்ஸ் இருக்க ஆடியோவும் கரெக்டாக வந்து வந்துடும். ஸோ இது எதுக்கு ப்ரோ பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் நம்ம கொஞ்சம் கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணுறது எந்த இடத்துல கட் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியாது. இன்கேஸ் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் கரெக்டாக எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த ட்ராகன் அப்படின்னு வருது இல்லை, கார்ட்டூன் மாதிரி ஆகிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்குல்ல ஆடியோ. ஸோ பீட் வந்து அதிகமாக ஒரு இடத்துல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து இடம் வர டைம். ஸோ வீடியோவில் நார்மலாக புரியுதில்ல, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகலை. ஸோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துட்டு நான் கட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறத ட்ரிம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ நான் ஆடியோ போய் மியூட் பண்ணி வைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே வரும்போது ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு நேமும் வரும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி செட் பண்ணுறேங்க. 25 ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு சேவ் வீடியோ கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து பக்காவாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா லைக்ஸ் சும்மா பிச்சிக்கும். ஓகேவா? ஓகே, வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன் பண்ணுறேங்க. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மெட்டீரியல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கும். சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ப்ரைஸும் இருக்குது. ஸோ என்ன சர்ப்ரைஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணல இந்த எடிட்டிங் யூஸ் பண்ண 3தோட லிங்க்கும் அது என்னன்றது உங்களுக்கே புரிய நம்புகிறேன். ஸோ சேம் அதே டெலகிராம் சேனலில் இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு அந்த வெப்சைட் லிங்க் இருக்கும். ஸோ அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தோட இதுவும் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ண போகிறீங்க, யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வெயிட் கீழே கமெண்ட் செக்ஷனில் எஸ்டின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் எஸ்டி.